Hi students, this is Vijay Max. Exercise 4.2, question number 5. Find the value of அப்படின்னு சொல்லிட்டு 3 subdivision கொடுத்திருக்காங்க. So first subdivision பார்க்கலாம். So first subdivision பாருங்க. Given பார்த்தீங்கன்னா 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. So 2 into cos inverse of 1 by 2. Cos உங்களுக்கு எப்போ 1 by 2 பாருங்க. Cos 60 degree. அதாவது ரேடியன் சொல்லும்போது பை பை 3. அப்போ காஸ் ஆஃப் 1 பை 2 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பை பை 3 அப்படின்னு எழுதலாம். தென் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2. சைன்ல எப்போ நம்மளுக்கு 1 பை 2 வருது பாருங்க, அது வந்து நம்மளுக்கு 30 டிகிரி. இட் மீன்ஸ் பை பை 6. தென் ரெண்டுத்தையும் சால்வ் பண்றோம். இது நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, செகண்ட் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. அப்போ 3 6 எது பிக் வேல்யூனா நம்மளுக்கு 6 தான் பிக் வேல்யூ. அப்போ இங்க 6 எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் பாருங்க 3 இருக்கு. 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா 6 வரும், 2 மல்டிப்ளை பண்ணா 6 வரும். ஸோ அதே 2 மேல மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4 pi. தென் இங்க ஆல்ரெடி 6 தான் இருக்கு, 1 டைம் தான் 6 மல்டிப்ளை வரும். அப்ப அதே 1 மேல மல்டிப்ளை பண்ணா 1 pi are pi. அப்போ ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு 5 pi by 6. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சரிங்களா? இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1. So first step, cos inverse of 1 by 2, the sin inverse of minus x. இதுல second result பாருங்க, the sin inverse of minus x னா minus sin inverse x னு எழுதலாம். அப்ப இந்த மைனஸ் வெளியாச்சுன்னா இந்த பிளஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். sin inverse of 1 அப்படின்னு அர்த்தம். So cos of 1 by 2, cos உங்களுக்கு எப்போ 1 by 2 வரும், 60 டிகிரி. அதாவது நம்மளுக்கு வந்து 5 by 3 அப்படின்னு அர்த்தம். சைன்ல எப்போ நம்மளுக்கு 1 வரும், 1 பார்த்தா நம்மளுக்கு 5 by 2. அப்போ 5 by 2 பார்த்தா நம்மளுக்கு sin inverse of 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர் டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. அப்போ என்ன பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 3s are 6. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இது வந்து 2 pi மைனஸ் இது 3 pi. 2 pi 3 pi சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது நம்மளுக்கு மைனஸ் pi by 6. இதுதான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, cos inverse of cos pi by 7 into cos pi by 17 minus sin pi by 7 into sin pi by 17. இது அப்படியே நம்ம இன்ட்ல கொடுத்துக்கிற தேர்ட் ரிசல்ட்ஸ் பாருங்க. ரைட் சைடு பாருங்க, cos alpha cos beta minus sin alpha sin beta. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா cos of a plus beta ன்னு எழுதலாம். அது மாதிரி இந்த pi base என்றது ஆல்பா, pi by 17 என்றது பீட்டா. cos alpha cos beta minus sin alpha sin beta. எக்ஸாக்ட்டா RHS கூட மேட்ச் ஆகுது. அந்த RHS போல நம்ம அப்படியே LHS எழுதிக்கலாம். ஓகே, அப்ப இங்க எப்படி பாருங்க, cos inverse of, this is cos of ஆல்பான்றது பார்த்தா நம்மளுக்கு pi by 7 plus பீட்டான்றது பார்த்தா நம்மளுக்கு pi by 17. then next step, cos inverse of cos of, இது எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டர் பாருங்க 7 into 17 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 119 அப்படின்னு வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா this is 17 times pi plus இது 7 times pi. So then next step, cos inverse of cos of, இதை ஆட் பண்ணோம்னா 17 plus 7 அப்படின்னு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 24 pi divided by 119. then cos of cos x. இந்த ரிசல்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் cos of cos x னா x ன்னு எழுதிக்கலாம். எப்போ x belongs 0 to pi. இந்த 0 to pi குள்ள வந்தா நம்ம cos of cos x டைரக்டா x ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது 0 to pi குள்ள வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இது 24, இந்த பைக்கு எடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா 180 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். டிவைட் பை 119. இந்த 24 into 180 மல்டிப்ளை பண்ணோம்னா this is 4320 டிகிரின்னு வரும். டிவைட் பை 119. இதை டிவைட் பண்ணா நம்மளுக்கு 36.30. ஸோ 36.30 டெஃபினட்டா பிலாங்ஸ் டு 0 to 180 தான். ஏன்னா இது 0 டிகிரில இருந்து 180 டிகிரி. நம்ம 36.30 வந்து கண்டிப்பா 0 to 180 தான் வருது. அப்போ கண்டிப்பா அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு x பிலாங் 0 to pi தான் வருது. அப்ப எப்படி எழுதிக்கலாம், cos of cos xன்றத x ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 pi by 119.